Hello everyone, I'm Naveen. Welcome to Navajay. So இந்த வீடியோ நான் பார்க்க போறோம்னா ஸ்பெல்பவுண்ட் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். This is Hello everyone, I'm Naveen. Welcome to Navajay. So இந்த வீடியோ நான் பார்க்க போறோம்னா ஸ்பெல்பவுண்ட் இந்த படத்தோட நெட்ஃபிளிக்ஸ் வெர்ஷன் ஆஃப் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். This is a animated fantasy filmங்க. சரிங்களா? ஸோ நிறைய கிட்ஸ் பார்ப்பாங்க. ஸோ கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படம் வந்துட்டு 2024 ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ கிட்ஸ் மட்டும் இல்லாமல் வந்துட்டு அடல்ட்ஸ்க்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கனெக்ட் பண்ணி ரொம்ப எமோஷனலாக இருக்கும் இந்த படம் கூட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ டைம் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஸ்பெல்பவுண்ட் சிம்பிளான ஸ்டாரி தான். ஸோ ஒரு ஊர்ல வந்துட்டு ஒரு பிரின்சஸோட அவங்க அப்பா அம்மா, அதாவது ராஜா ராணிக்கு ஒரு இடத்துக்கு போகும்போது வந்துட்டு ஒரு சாபத்தினால வந்துட்டு ஒரு மான்ஸ்டரா மாறிடுறாங்க. 2 பேரும் மான்ஸ்டரா மாறிடுறாங்க. ஸோ அந்த மக்கள்கிட்ட இருந்து அவங்க அப்பா அவங்க மான்ஸ்டரை பாதுகாக்கிறதுக்கு வந்துட்டு அவங்க அரண்மனையிலேயே வச்சு வந்துட்டு அவங்க அந்த பிரின்சஸ் வந்துட்டு பாதுகாத்துட்டு இருப்பாங்க, வெளியே மக்களுக்கு சொல்லாம. ஸோ அந்த பிரின்சஸ் வந்து இதனால வரைக்கும் வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவோட சாபத்தை வந்துட்டு பிரேக் பண்ணுறதுக்காக வந்துட்டு சொல்யூஷன் தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ கடைசியில இந்த உங்க அப்பா அம்மாவோட சாபத்தை பிரேக் பண்ணாங்களா இல்லையா, சொல்யூஷன் கிடைச்சிச்சா இல்லையா, அவங்க அப்பா அம்மா மறுபடியும் மான்ஸ்டர் டு பேக் டு ஹியூமனா மாறினாங்க இல்லையா, அதுதான் படம். என்னென்ன கான்ஃபிளிக்ஸ் நடந்துச்சு, ஸோ எத்தனை பிரச்சனை வந்துச்சு, அதுதான் வந்துட்டு மீதி கதையா இருக்கு. ஸோ ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு அனிமேட்டட் ஃபிலிம். ஸோ கிட்ஸ்க்கு மட்டும் இல்லாம வந்துட்டு விஷுவல் வைஸ் கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் ஸ்டாரி வைஸ் வந்துட்டு அடல்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிச்சுன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட கதையை கொண்டு போன விதம் அண்ட் சில சில சீன்ஸை வந்துட்டு டைலாக் மூலியமா வந்துட்டு கன்வே பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி ஹாலிவுட் ஃபிலிம்லாம் வந்துட்டு அப்படிதான் பண்ணுவாங்க. பட் அனிமேட்டட் ஃபிலிம்ல வந்துட்டு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா வந்துட்டு டைலாக்ஸா கன்வே பண்ற ஒரு சீன் கூட மியூசிக்ல எடுத்துட்டு போயிருவாங்க, பாட்டா ஆக்கிடுவாங்க. ஸோ அந்த சாங்ஸ் வந்துட்டு அந்த ஸ்டோரியை அந்த ஸ்டோரியை வந்துட்டு எப்படி வந்துட்டு கன்வே பண்ணுவாங்க, ரிலிக்ஸ் மூலியமா தான் அந்த ஸ்டோரியை கன்வே பண்ணுவாங்க, விச் இஸ் வந்துட்டு மியூசிக் வழியா. சரிங்களா? ஸோ அந்த மியூசிக் மட்டும்தான் பாட்டு தானே மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி அந்த பாட்டில் என்ன கதை சொல்ல வந்தாங்க உங்களுக்கு புரியாம போயிடும். ஸோ பாட்டையும் வந்துட்டு அந்த ரிலிக்ஸும் நீங்க வந்துட்டு படிச்சுட்டே வந்தீங்கன்னா, அது கூட ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த கதை தெரியும். அந்த பிரின்சஸ் என்ன கஷ்டப்படுறா, என்ன ஸ்ட்ரகிள் பண்றா, ஸோ எப்படி எமோஷனலா வந்துட்டு ரொம்ப உடஞ்சு போயிருக்கா, அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகா வந்துட்டு அந்த ரிலிக்ஸ் மூலியமா பாட்டு மூலியமா வந்துட்டு கன்வே பண்ணிருப்பாங்க, விச் இஸ் வெரி நைஸ், வெரி எமோஷனல் பேக்கா இருந்துச்சு. வந்துட்டு அவங்க அப்பா அம்மா பிரேக் பண்ணதுக்கு எவ்வளவு தூரம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு கூட்டிட்டு போக முடியுமோ கூட்டிட்டு போவா. அவங்க அப்பா அம்மா வந்துட்டு உருவத்துல மட்டும் இல்ல, மைண்ட் வழியா வந்துட்டு ஒரு மான்ஸ்டரா தான் இருக்காங்க. பட் ஒரு விளையாட்டு மான்ஸ்டரா, ஒரு சின்ன பிள்ளை மான்ஸ்டரா தான் இருக்காங்க. சரிங்களா? விளையாண்டுக்கிட்டு எதுவும் அக்ரெசிவா இல்லாம. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அம்மா அப்பா வந்துட்டு மான்ஸ்டரா ஆகிக்கிட்டு வராங்க. சரிங்களா? ஒரு ரியல் மான்ஸ்டரா ஆகிட்டு வராங்க. ஸோ இப்போ பிறந்த ஒரு பேபி மான்ஸ்டர் மாதிரி தான் அவங்க ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ விளையாண்டுக்கிட்டு ஏதோ ஹாமா நடந்துக்காம வந்துட்டு அதாவது அது வரைக்கும் தான் வந்துட்டு பிரின்சஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான். ஸோ அந்த விஷயம்லாம் வந்துட்டு ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. ஏன்னா ஒரு கட்டத்துல வந்துட்டு அந்த மான்ஸ்டருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு அவங்க அப்பா அம்மா கான்சியஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மான்ஸ்டர் உருவத்திலே அது ரொம்ப எமோஷனலா இருக்கும், அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த பிரின்சஸ்க்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியாது. அவங்க அம்மா அப்பா வந்துட்டு மறுபடியும் அந்த மான்ஸ்டர் உருவத்திலே வந்து அவங்க அப்பா அம்மா கான்சியஸ் ஆகிட்டு வராங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த விஷயம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வெரி எமோஷனலா இருக்கும். இவன் வந்து அனிமேட்டட்ல எடுத்திருந்தாலும் ரொம்ப எமோஷனலா இருக்கும். எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆனிச்சுங்க. ரொம்ப அழகா இருக்கும். சரிங்களா? ரொம்ப இந்த வந்துட்டு போரா இருக்கட்டும், சண்டையா இருக்கட்டும், அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஸ்டோரியில ரொம்ப அழகா ரைட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மறக்காம வந்துட்டு கிட்ஸ் கூட வந்துட்டு பேரண்ட்ஸும் சேர்ந்து பாருங்க, உங்களுக்கு ரொம்ப அந்த ஒரு லவ்லி பாண்டை கொடுக்கும். ஸோ டைம் இருக்கப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்டில் இந்த ஸ்பெல்பவுண்ட் இந்த படம் மட்டும் அவைலபிளா இருக்கு. டைம் இருக்கப்போ நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next video. Signing off. I'm Naveen. Take care. Bye.